ஒரு அர்ச்சனை பண்ணணும். யார் பண்ணுமா? பேரு ஆதிலிங்கம், சதய நட்சத்திரம், கும்பராசி. ஆதிலிங்கம் நாமதேஷ சாமி, அப்படியே இன்னொரு அர்ச்சனையும் பண்ணிருங்க. முருகன் என்ன பேர நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு ஆதிலிங்கம், சதய நட்சத்திரம், கும்பராசி. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கு, நட்சத்திரம் ராசி கூட ஒன்னா இருக்கு. இந்த ரெண்டு பேரும் சொல்ல வரலா? இல்ல சாமி, அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை. நீ அர்ச்சனை பண்ணுங்க சாமி. சுக்லாம்பரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுபுஜம் பிரசன்னோதரம் ஜாயேது சர்வோபி சாந்தயே. ஆதிலிங்கம் நாமதேஷ சதய நட்சத்திர யுத்தாயம் குடும்பராசம் மனோவாஜப சத்சந்தான பாப்தம். என்னங்கம்மா, நீங்க கட்ட வாங்கிக்கோங்க. தம்பி, நீங்களும் கட்ட வாங்கிக்கோங்க. தம்பி, கொஞ்சம் நில்லுங்க. ஆமா, ஆதிலிங்கம் யாரு? எங்க அப்பா. அம்மா, நீங்களும் ஆதிலிங்கம் தானே பேர சொன்னீங்க? அவங்க உங்களுக்கு யாரு? எங்க மாமா பேரு. நட்சத்திரம் ராசி எல்லாம் ஒண்ணா இருக்குது. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கும் அப்படிதானே இருந்துச்சு. எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எங்க மாமாவுக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள். அட, பிறந்த நாள் கூட ஒண்ணா இருக்கு. அப்படின்னா நீங்க சுந்தரனோட ஒய்ஃபா? ஆமா. அது எப்படி என்ன கரெக்டா சொல்றீங்க? ஆதிலிங்க உங்களுக்கு மாமான்னா அவர் எங்களுக்கு அப்பாங்க. என்னன்னு சொல்றீங்க? சுந்தருக்கு நீங்க சித்தப்பா பெரியப்பா பசங்களா? கல்யாணத்துல கூட நான் உங்களுக்கு பார்த்ததே இல்லையே. நாங்க சுந்தருக்கு சித்தப்பா பெரியப்பா பசங்க இல்ல, அவர் கூட பிறந்த சொந்த தம்பிங்க. என் பேரு ராஜேஷ், தம்பி பேரு ராஜா. என்ன சொல்றீங்க? அவர் கூட பிறந்தது யாரும் இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லை. சொன்னா எங்களை மாதிரி அவளும் நடுத்தருவில தான் வந்து நிக்கணும். அம்மா, உங்களுக்கு கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு மாசம் ஆகுது. அண்ணி, நாங்க திருச்செந்தூர்லதான் இருக்கோம். நாங்க இங்க இருக்கிறது அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருந்தோம் எங்களுக்கு ஒரு தகவல் கூட சொல்லாம அண்ணன் கல்யாணத்தை முடிச்சிட்டானே. அண்ணன் கல்யாணத்துலையாவது எப்படி ஒண்ணு சேர்ந்துதான் நினைச்சோம். அதுவும் இப்ப முடியாம போச்சு. அண்ணி, நாங்க என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல. அப்பா எங்க ரெண்டு பேரையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. மாமா ரொம்ப நல்லவராக இருக்காங்க. ஊரே அவங்களை கொண்டாடும் போது உங்களை மட்டும் தள்ளி வைக்கிறதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கத்தானே செய்யும். அண்ணி, சின்ன பசங்க சின்ன வயசுல தப்பு பண்றதுலாம் சகஜம் தான். அத பெரிய ஆட்கள் புத்திமதி சொல்லி திருத்துறது தானே அவங்க கடமை. அது சரி, மாமா உங்களை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு என்னதான் காரணம்? அன்னைக்கு நானும் தம்பியும் கிரிக்கெட் விளையாட போனோம். மேட்சும் வின் பண்ணிட்டோம். தம்பிக்கு தான் மேட்சே கிடைச்சிச்சு. அந்த சந்தோஷத்துல நானும் ராஜாவும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படம் பார்க்க போனோம். வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பீர் குடிச்சாங்க. எங்களையும் வற்புறுத்தி குடிக்க வச்சுட்டாங்க. 9 மணிக்கு மேல வீட்டுக்கு போனா அப்பா அலோவ் பண்ண மாட்டாருன்னு அந்த வாழையோடய போயிட்டோம். அவங்க பீர்னு சொல்லிட்டு பீரை ஊத்தி தந்துட்டாங்க. தெரியாம குடிச்சது தப்பா? குடிக்கிறதே தப்பு. இதுல பீர் என்ன பிராந்தி என்ன? ஒரு நாள் குடிச்சாலும் தப்பு தப்புதான். அதுக்காகத்தான் கொத்துற மலையில விடிய விடிய நின்னோம். விடிஞ்சா சமாதானமாகி வீட்டுக்குள்ள விடுவாங்கன்னு நினைச்சோம். அவங்க வீட்டுக்குள்ளேயே விடலையே. ஆமா அண்ணி, இனி என் மூஞ்சிலேயே முடிக்க கூடாது. அதையும் மீறி வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா என் பணத்தை தான் பாப்பீங்கன்னு சொல்லிட்டாரு. எங்க அப்பா ரோசக்காரர் அண்ணி, அவர் சொல்ல எப்படி மீற முடியும்? என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு எங்க அப்பா உயிர் தான் முக்கியம். அதான் அண்ணி, நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். எங்க அண்ணன் படிச்சிருந்ததால அவன் படிக்க வச்சு அவனுக்கு வேலை கிடைச்சிச்சு. அதனால என்னையும் படிக்க வச்சுட்டான். அண்ணி, தம்பிய படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி அப்பா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற வரைக்கும் அவங்க தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். அண்ணி, அப்பாவும் அண்ணனும் ஒவ்வொரு மாசமும் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூர் வந்து முருகனை தரிசிக்க வருவாங்க. நானும் அண்ணனும் மறைஞ்சிருந்து பார்ப்போம். அப்பா கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா அப்பா திட்டிடக்கூடாதுன்னு பயந்து அவர்கிட்ட போறதே இல்லை. நீங்க எப்படி உங்க அப்பாவை பார்க்க ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரிதான் உங்க அப்பாவும் உங்களை பார்க்க ஆசைப்படத்தான் செய்வாங்க. ஏதோ கோபத்துல அவங்க திட்டாருங்கிறதுக்காக நீங்க எப்படி உங்க அப்பாவை பார்க்க மாட்டீங்க? நீங்க நல்ல வழியில போயிட்டு இருக்கிறது தெரிஞ்சுதா உங்க போக்கிலேயே மாமா விட்டுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா
ஆமாண்ணி, அப்பா எங்களை திட்டுறதுக்கு அப்புறம் எங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சரி, உங்க அப்பா தான் உங்களை சேர்த்துக்கலனாலும் உங்க அண்ணனாவும் எடுத்து சொல்லிக்கலாம்ல. சரி, எது எப்படியோ மாமாவை சமாளிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க இப்படி என் கூட வீட்டுக்கு வாங்க. அண்ணியனின் வாழ்விழக்க கூப்பிட 2 குழந்தைகள் இருக்கும்போது நாம மட்டும் எப்படி தனியா வாழ்றது? இப்பவே 2 பேரும் என் கூட வாங்க. வாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அண்ணி, தம்பி காலேஜ் முடிகிற வரைக்கும் நாங்க இங்கதான் இருக்க போறோம். இங்க சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. எங்களை பார்த்ததையோ பேசினதையோ அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் சொல்லிடாதீங்க. நாங்க ஒரு நாள் கண்டிப்பா வீட்டுக்கு வருவோம். சரி குழந்தை, உங்களை எப்படி வீட்டுக்கு வரவழைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போதைக்கு உங்க போன் நம்பர் மட்டும் கொடுங்க, மத்ததை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். ஏய் தம்பி, அண்ணனோட விசிட்டிங் கார்டை கொடுறா. சரிங்க, இந்தாங்க நீ. ஓகே, பாய். அரே